அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது. கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை. தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி. அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் துறவரவியல் மெய்யுணர்தல் அதிகாரம். முதல் குறட்பா பார்த்தோம். மெய்யுணர்தல் என்பதுதான் இந்த மனித பிறவியின் நோக்கமே. இந்த மனித உடலே இதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. எல்லா உயிர்களும் தேடுவது எதை அப்படின்னு பார்த்தா இன்பம். ஒரே வார்த்தையில சொன்னோம்னா இன்பம். அதுக்கு நம்ம வேற வேற பேர் கொடுப்போம். எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், என்ன நம்ம ஆஸ்பிரேஷன் குறிக்கோள்னு சொன்னாலும் அதன் மூலமாக நாம் எதை விரும்புகிறோம் என்று கேட்டால் இன்பத்தை தான் வேண்டுகிறோம். இந்த இன்ப நாட்டம் என்பது ரொம்ப பொதுவா எல்லா உயிர்களுக்கும் இருக்கு. மனித உடல்ல இருக்கிற உயிர்களுக்கு இருக்கு. இன்பம் வேண்டும், துன்பம் வேண்டாம். இந்த ஒரு ஆஸ்பெக்ட மாத்திரம் நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தாலே ஏன் இன்பம் வேணும் அப்படின்னு கேட்டா, இன்பம் தான் நம்முடைய இயல்பு. அதனாலதான் நம்ம இன்பத்தையே தேடுறோம். நதிகள்லாம் கடலை நோக்கியே போகுது. வழியில எத்தனை தடைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு ஒவ்வொரு நதியும் கடலை நோக்கியே ஓடுகிறது. ஏன்னா அதோட நேச்சர். எவ்ரிதிங் ரிட்டர்ன்ஸ் டு இட்ஸ் நேச்சர். தண்ணீர் அப்படின்னு சொல்றோமே, நீர் தானே. தண்ணீர்னு ஏன் சொல்றோம்னா தன்மைனா குளிர்ச்சி. குளிர்ச்சி என்பது நீரின் இயல்பு, பிரிக்க முடியாத இயல்பு. ஏன்னா தண்ணியை நம்ம எவ்வளவு நேரம் கொதிக்க வச்சாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது? ஆறி போயிடுது. அது தன்னுடைய இயல்புக்கு செல்கிறது. இயல்பா இருக்கிறது, ஃபீலிங் அட் ஹோம்னு சொல்றோம் இல்லையா, நம்ம நம்மளா இருக்கிறது, ஸ்வஸ்தமா இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை உண்டு. ஸ்வஸ்தம்னா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சொல்றோம். ஸ்வஸ்தமா இருக்கணும் நம்ம நம்மளா இருக்கிறது. நம்ம நம்மளா இருக்கிறதுனா என்ன? உண்மையான ஆனந்தம் என்பது என்ன? அந்த ஆனந்தத்தை தான் நம்ம எத்தனை பேரும் தேடுறோம். பொருட்கள்ல தேடுறோம், உறவுகள்ல தேடுறோம், எல்லாத்துலயும் இந்த வாழ்க்கை முழுக்க இன்ப நாட்டம் தான். ஒண்ணு எதையாவது பண்ணி மனசை அமைதிப்படுத்த முடியுமா, திருப்தி, அதாவது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமான்னு பாக்குறோம். இன்பத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா துரதிருஷ்டவசமாக அந்த இன்பம் என்னது அப்படின்னு நம்ம உலகத்துல தேடி கிடைக்கின்ற இன்பங்கள் எல்லாம் ரொம்ப ஃபிளீட்டிங்கா இருக்கு. இப்படி இன்பம் மாதிரி தெரியுது, அதுக்கு பின்னாடி பெரிய துன்பம் இருக்கு. சாஸ்திரம் மிக அழகாக நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள்ல 3 குறைபாடுகளை சுட்டி காட்டுது. நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம் அனுபவிக்கிற எல்லா இன்பங்களுக்கும் இது பொருந்தும். உலகத்துல இன்பம்னு சொல்லி சிலதை அனுபவிக்கிறோம் இல்லையா? குழந்தையினால ஒரு இன்பம், இந்த வேலையினால ஒரு இன்பம், இந்த பணத்தினால ஒரு இன்பம், இந்த சாப்பிட்றதுனால ஒரு இன்பம், இந்த பாட்டை கேட்கறதுனால ஒரு இன்பம். இந்த இன்பங்கள் எல்லாமே துன்பம் கலந்தவை. குழந்தை பிறக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான், பெரிய பிளெஸ்ஸிங் தான். சுகப்பிரசவம்னு சொல்றோம். ஆனா அந்த குழந்தை பிறப்பதற்கு அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் வளர்க்கறதுக்கு அந்த பெற்றோர் 20-25 வருஷங்கள் எவ்வளவு பணம், எவ்வளவு அதுல நேரம், உழைப்பு எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு குழந்தையை வளர்க்கறதுக்கு. ஆக துன்பம் கலவாத இன்பம் அப்படிங்கிறது உலகத்துல எதுவுமே கிடையாது. ரசகுல்லா சாப்பிடுறது இன்பமா தான் இருக்கு. யாருக்கு?
சாதாரண ஒரு குழந்தை சாப்பிடலாம், பெரியவங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிட்டா ஆஸ்பத்திரிக்கு போகணும். துன்பம் கலந்தது. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அதே ரசகுல்லா ஒரு ஒரு விஷம் மாதிரி. அதே விஷயம். ஒருத்தருக்கு இன்பம் தருது, இன்னொருத்தருக்கு துன்பம் தருகிறது. ஒரே மனிதர் ஒரு காலத்துல இன்பம் கொடுத்தார், இப்ப துன்பம் தருகிறார். ஆக துன்பம் கலந்த தன்மை என்பது உலகத்தில் நாம் சந்திக்கின்ற முதல் தோஷம், குற்றம். இரண்டாவது என்னது அப்படின்னு பார்த்தா, நிறைவை தராத தன்மை. உலகத்துல எதுலயாவது நிறைவு இருக்கா சொல்லுவோம். அப்படி 100% ஐம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடுன்னு ஒரு டைம் பீயிங்க்கு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா அதே விஷயம் வேறு மாதிரி தெரியும். 100% நிறைவு என்பது இந்த உலகத்துல நம்ம வந்து கற்பனை கூட பண்ண முடியாது. எல்லாம் மொமெண்டரி நம்ம சொல்லுவோம். ஆனா எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்ற, அழிந்து கொண்டே இருக்கின்ற உலகத்துல நம்ம ஏதோ ஒண்ணு அப்படி அந்த நேரத்துக்கு அது உண்மை. சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஹிட் சாங் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இல்லையா? இந்த இந்த வாரம் இந்த பாட்டு தான்ப்பா ஹிட் அப்படின்னா, ஹிட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை வந்து பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாத்துலயும் ஹிட் தான் வரும். ஏன் ஹிட் சாங்னா, போன வாரம் வந்து இருந்த சாங்கை ஹிட் பண்ணிட்டு இது வந்திருக்கு. அடுத்த வாரம் வேற ஒரு பாட்டுனால இது ஹிட் ஆக போகுது. இது கீழே தள்ளிட்டு வேற ஒரு பாட்டு மேல வர போகுது. இட் வில் பி ஹிட் பை சம் அதர் சாங் நெக்ஸ்ட் வீக். அவ்வளவுதான். இந்த வாரத்துக்கு மட்டும்தான் அது ஹிட் சாங். அது மாதிரி இப்ப மாத்திரம் இது நிறைவை தருகிறது, பின்னால் இது நிறைவை தரப்போவதில்லை. சரி, மூணாவது விஷயம். முதல்ல என்ன சொன்னேன்? துன்பம் கலந்த தன்மை. இரண்டாவது நிறைவை தராத தன்மை. மூன்றாவது சரி விட்டு தொலைக்கலாம் வேண்டாம் அப்படின்னா அடிமைப்படுத்துகின்ற தன்மை. இந்த உலகத்துல எத்தனை விஷயத்துக்கு நம்ம அடிமையாகி இருக்கிறோம். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப பாவமா பிளாக் அண்ட் ஒயிட்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, நம்ம தான் எல்லாம் அனுபவிக்கிறோம். நம்ம அடிமையா இருக்கோம். நம்மளால வந்து பவர் இல்லாம கரண்ட் இல்லாம 5 நிமிஷம் இருக்க முடியாது, அதுதான் உண்மை. ஃபேன் எங்க, ஏசி எங்க, அது எங்க, இது எங்கன்னு கேட்டுட்டே இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே வந்து அங்க இருக்கிற மனிதர்களை பாக்குறத விட முதல்ல வந்து சார்ஜ் பண்ண பாயிண்ட் எங்க இருக்கு, வைஃபை பாஸ்வேர்டு என்ன, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் முக்கியம் இல்ல, முதல்ல வைஃபை பாஸ்வேர்டு சொல்லுங்க, இப்படிதான் கேக்குறாங்க. எங்க ஒரு வீட்டுக்கோ ஹோட்டலுக்கோ எங்க போனாலும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளை சுத்தி ஏகப்பட்ட விஷயங்களை சேர்த்து வச்சிருக்கோம். நம்மளால ஃப்ரீயா அப்படின்னு இருக்க முடியாது. பல விஷயங்களுக்கு நம்ம அடிமையா தான் இருக்கோம். இதெல்லாம் வேலை அது இதுன்னு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நிறைய டிபெண்டன்ஸ் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில, சார்ந்து வாழ்கிறோம். நமக்கு வந்து இது இல்லாம இருக்க முடியாது, அது இல்லாம இருக்க முடியாது, இந்த மனிதர் இல்லாம வாழ முடியாது, கார் இல்லாம இருக்க முடியாது, அப்படி ஆக்கிட்டோம் நம்ம வாழ்க்கையை. நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம். சுதந்திரம் என்றால் என்னவென்றே நமக்கு தெரியாது. இன்னைக்காவது கோவிலுக்கு போகும்போது போன் ஆஃப் பண்ணி வைங்கன்னா அப்படின்னு பாக்குறோம். போன் இல்லை, மனிதர்கள், பொருட்கள், விஷயங்கள் எல்லாத்துக்கும், ஒரு காஃபி ஆரம்பிச்சு பல விஷயங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம், அடிக்ட் ஆயிருக்கோம். ஆக துன்பம் கலவாத, நிறைவே வடிவான, நம்மை அடிமைப்படுத்தாத இன்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அது எங்க அப்படின்னா, அதுதான் உன் ஸ்வரூபம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மள வந்து இந்த உடம்பா நினைச்சிட்டு இருக்கோமே, இந்த உடம்புக்குள்ள இந்த மனசு, இந்த உடம்பு, இந்த புத்தி, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக ஒரு கோர் பர்சனாலிட்டி, கோர் பர்சன். அது வந்து உணர்வு, அது தூய இருப்பு, அது மட்டுமல்ல அது தூய ஆனந்தம். ஆக நான் உலகத்தில் தேடுகின்ற அமைதி, ஆனந்தம், பாதுகாப்பு, இதோடைய ஒரே ஊற்று நான் தான். நான் தான் அமைதி, நான் தான் ஆனந்தம், நான் தான் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு ஞானம். இததான் மெய்யுணர்தல் அதிகாரம் நமக்கு கொடுக்கிறது. முதல் குறட்பால என்ன சொன்னார்னா, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளால் மானா பிறப்பு ஆம். எதெல்லாம் சப்ஸ்டன்ஸ் இல்லையோ, எதற்கெல்லாம் சத்தா இல்லையோ, அத போய் நீ ஒரு பொருள்னு புடிச்சிட்டு இருக்கப்பா. இந்த உறவுகளையும், இந்த பொருட்களையும், இந்த வாழ்க்கையும், இந்த சூழ்நிலைகளையும் உண்மை இல்லாததை உண்மை என்று பற்றி கொண்டிருக்கிறாய். நம்ம எல்லாரும் கனவு காண்றோம். கனவுல வந்து யாரோ நமக்கு வந்து 1 கோடி ரூபாய் பரிசு கிடைச்சிருக்குன்னா அதை நினைச்சு நனவுல எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்க முடியுமா? இந்த 1 கோடி ரூபாய் வரத்தான் போகுது அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு முட்டாள். அது மாதிரி கனவுக்கு நிகர்தான் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நனவும். இது பார்க்க கொஞ்சம் நீளமா இருக்கு, பெருசா இருக்கு அப்படிங்கிறதுனால இதை உண்மைன்னு நினைச்சிடாத. இந்த உலகம் உண்மை அல்ல, ஜெகத் மித்யா. உண்மை அல்லனா அனுபவத்திற்கு உண்மை, அறிவுக்கு பொய். காணல் நீர் மாதிரி பார்க்க எல்லாம் தெரியுது. அப்படி பார்த்தா மனிதர்கள் நம்ம சொல்றோமே, இவங்க எல்லாம் அப்படி பக்கத்துல இப்படி தொட்டு பார்த்தா பக்கத்துல ஒரு மனிதரோட கையை பிடிக்கிறேன் நானு, அவருக்கு வலிக்குது, எல்லாரும் இருக்காங்களே அப்படின்னா இருக்காங்க. ஆனா நாளைக்கு இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன இப்படி பேசுறீங்க? அப்படிதான் பேச முடியும். எந்த மனிதரோ பொருளோ சூழ்நிலையோ மாறாமல் இப்படியே இருப்பாங்கங்கிறதுக்கு ஏதாவது கேரண்டி உண்டா? ஈவன் நம்முடைய சொந்த உடம்பே கூட
நம்மளோட காக்னிஷன். இன்னைக்கு நல்லா பேசிட்டு இருக்கோம், நாளைக்கு திடீர்னு எல்லாமே காலையில எந்திரிச்சு நான் யாரு எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்கறது வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆக நிச்சயமற்ற, உறுதியற்ற ஒரு வாழ்க்கை. இது நான் சினிக்கலா பேசுறேன், ரொம்ப நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொண்டால்தான் மிகுந்த பொறுப்புணர்வோடு வாழ முடியும். இந்த உலகத்துல நிறைய பேருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை நம்ம வாழணும்னு சொன்னா இந்த அடிப்படை உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எது? பரம்பொருள் அல்லது நான்னு சொல்லும்போது தூய உணர்வாகிய பரம்பொருள் மட்டுமே உண்மை. இந்த உலகம் வெறும் தோற்றமே. அதனாலதான் மித்தியான்னு சொல்றோம். உண்மை இல்ல, பொய்யின்லாம் கூட சொல்றது இல்ல, தோற்றம், அப்பேரண்ட் ரியாலிட்டி. இந்த அப்பேரண்ட் ரியாலிட்டியை போய் உண்மைன்னு பிடிச்சு தொங்கிட்டு இருந்தோம்னா, ஒரு மனிதர் இருக்காரு நம்ம வாழ்க்கையிலேயே, அவரை ரொம்ப பிடிக்கும் நமக்கு, எல்லாம் வாழ்க்கையே இன்பமயமா இருக்கு, அதே வாழ்க்கையே துன்பமயமாகிறது. அதே மனிதர்கிட்ட இருந்து அடி வாங்குறோம், கஷ்டப்படுறோம், அவங்க விட்டுட்டு போனா தவிக்கிறோம், எல்லாம் பண்றோம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த வாழ்க்கையின் உண்மையை நாம் புரிந்து கொள்ளாததால் தான் இவ்வளவு வருத்தப்படுறோம். ஆக அறிவாளி என்ன செய்வான், மெய் உணர்ந்தவன் என்ன செய்வான்னா, இந்த உலகத்துல எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பான், நன்றாக சேவை செய்வான், எல்லார்கிட்டையும் பிரியமா இருப்பான், வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணுவான், நன்றாக அவன் எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவான். ஆனால் எவரோடும் எதனோடும் ஒட்டி கொள்ள மாட்டான். நீ காலையில ஒண்ணு கேட்டுட்டு இருந்தேன், நான்ஸ்டிக் தவான்னு சொல்றாங்க. நான்ஸ்டிக் ஒட்டிக்காம இருக்கணும், பொருள் இல்லாதத பொருள்னு நினைக்காம இருக்கணும். திருப்பி திருப்பி இது நகை 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 இல்லப்பா, இருக்கிறது தங்கம் தான். நகைங்கிறது நீ வச்சிருக்கிற பேரு. அந்த மாதிரி நம்ம பார்க்கிற ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு பொருளும் பரம்பொருள். பரம்பொருள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இந்த உண்மையை புரிந்து கொண்டு அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா இந்த வாழ்க்கையில இருந்து நம்ம இந்த வாழ்க்கை பிறவி சுழல் இருக்கு இல்லையா, இதுல இருந்து விடுபட முடியும். இல்லைன்னா மருளான், ரொம்ப இந்த மயக்கத்தினால என்ன ஆகும்னா மறுபடியும் மறுபடியும் பிறவி உண்டாகும், மறுபடியும் மறுபடியும் பிறந்து பிறந்து கஷ்டப்படுவேப்பான்னு முதல் குறள்ல சொன்னார். நான் இப்போ ஆரம்பிக்கும் போது இன்பம்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். எதற்காக மெய்யுணர்தல்? எல்லாரும் மெய்ப்பொருளை தெரிஞ்சுதான் ஆகணுமா? மெய்ப்பொருளை தெரிந்து கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மெய்ப்பொருளை தெரிந்து கொண்டால் உனக்கு இன்பம் கிடைக்கும். திருவள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்வார், இன்பம் இடையறாது ஈண்டும் அப்படிம்பார். இன்பம் இன்ப வடிவமாக உன்னை நீ புரிந்து கொள்ள முடியும். இடைவிடா நிறை உணர்வு, இந்த வார்த்தையை கேட்கவே எப்படி இருக்குல்ல, இடைவிடா நிறை உணர்வு, துன்பம் கலவாத நிறைவே வடிவான பேரின்பம், அடிமைப்படுத்தாத இன்பம், வந்துட்டு போற இன்பம் இல்ல. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில இன்ப அனுபவங்கள் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அடுத்த நிமிஷம் ஒரு பயம் வரும், இப்படியே இருக்குமா, அது போயிடுமா, அடுத்த வருஷம் இதே மாதிரி இருக்குமா, இல்ல இதை விட நல்லா இருக்கணும்ல, இது போயிடுமா, இந்த மனிதர் என்னை விட்டு போயிடுவாரா, இந்த பொருள் என்னை விட்டு போயிடுமா, இதே மாதிரி இருக்கா, என் உடம்பே உடம்பு சரியில்லாம போயிடுவேனா, அடுத்த வருஷமும் இதே மாதிரி இருப்பேன். இது மாதிரி ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு இல்லையா நமக்கு. அப்படி அல்லாமல் எல்லா நேரமும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எங்கும் மாறாத அழியாத ஒரு இன்பம், அந்த இன்பத்தை பத்தி சாஸ்திரம் பேசுகிறது. அந்த இன்பம் நமக்கு கிடைக்கும்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இரண்டாவது குறள் படிக்கலாம். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. மருள்னு சொன்னார் போன குரல்ல இல்லையா? மருள்னா மயக்கம், பொருள் இல்லாதத பொருள்னு நினைக்கிறான் பாய்ம. எது உண்மை இல்லையோ, எது வெறும் பெயர் வடிவம் சொற்பிடிப்பு மாத்திரமோ, அலைங்கிற சின்ன அலையா இருக்கேன் நான், ரொம்ப பாவம் அப்படின்னு ஒரு அலை சொல்லுது. எப்படி இருக்கும்? நீ கடல் இல்ல, நீ அலையும் இல்ல, நீ தண்ணீர். அலைக்குள்ள என்ன இருக்கு? தண்ணீர் தானே இருக்கு. நான் தண்ணீர் என்று தெரிந்து கொள்ளும் போது அந்த அலைக்கு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கணும் நமக்கு. அலை என்பது வெறும் பெயர், வெறும் வடிவம். அந்த சின்னதா இருக்கிற தண்ணி இப்படி வரத்துக்கிற ஒரு பேர் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அந்த வடிவம், அந்த பெயர், அது அழிஞ்சு எத்தனை அலைகள் வந்து வந்து போனாலும் அலைக்குள்ள உண்மையிலே இருக்கிறது தண்ணீர் தானே. நம்ம அலைன்னு சொன்னாலும் கடல்னு சொன்னாலும் உண்மையிலே இருப்பது தண்ணீர் தான். செயின்னு சொன்னாலும் வளையல்னு சொன்னாலும் மோதிரம்னு சொன்னாலும் உண்மையிலே இருப்பது தங்கம் தான். அதே மாதிரி நான்னு சொன்னாலும் நீங்கன்னு சொன்னாலும் அவன்னு சொன்னாலும் அவள்னு சொன்னாலும் அந்த உலகத்துல யார சொன்னாலும் உண்மையிலே இருப்பது பரம்பொருள் தான். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் பரம்பொருள் இருக்குன்னு மட்டும் சொல்லல, பரம்பொருளுக்குள்ளதான் நம்ம எல்லாருமே இருக்கோம்னு சொல்றேன். பரம்பொருள் மீது நாம் அனைவரும் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி அப்படின்னா, கயிற்றில் பாம்பை போல. இது சாஸ்திரம் கூறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். ஒரு கயிறு, சாயங்காலம் 6 மணி, 2 கட்டா நேரம், அப்படிதான் சொல்றோம். ட்விலைட்னு சொல்றோம்ல, ரொம்ப வெளிச்சமும் இல்ல, ரொம்ப இருட்டும் இல்ல. இந்த எக்ஸாம்பிள நன்றாக உள்வாங்கிக் கொள்ளணும். மெய்யுணர்தலுக்கு இது போன்ற ஒரு சிறந்த ஒரு உதாரணம் கிடையாது. எடுத்துக்காட்டு. நடந்து போறோம்,
நல்ல வெட்ட வெளிச்சமா இருக்குன்னா நம்ம வந்து கயரை தான் பார்ப்போம். கயறு அப்படி. இருட்டு கும் இருட்டுன்னா கயறு கண்ணுக்கே தெரியாது, பிரச்சனையே கிடையாது. நல்ல வெளிச்சத்திலயும் பிரச்சனை இல்லை, நல்ல இருட்டிலையும் பிரச்சனை இல்லை. இது ரெண்டுங்கட்டா இருட்டு, ரெண்டுங்கட்டா வெளிச்சம், ட்விலைட். சாயங்காலம் ஒரு 6 மணி, மந்தாந்த காரம்னு சொல்லுவாங்க. ரோட்ல நடந்து போறோம், ஒரு கயறு கிடக்கு. கயரை பார்த்தோன்னே முதல் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, ஷோ பாம்போ. அதை பார்த்தா உடனே நம்ம மனசு என்ன பண்ணுது, ஆமா பாம்பு இப்படிதான் நீளமா இருக்கும் இல்லையா? பாம்பு அசையற மாதிரி இருக்கே, விஷ பாம்பா இருக்குமோ, கடிச்சிருமோ, நம்மள கொத்திருமோ, சிஷோ தனியா வந்திருக்கோமே, பாம்பு இருக்கே வழியில, பாம்பு இருக்கே. இந்த உதறல், இந்த பயம் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், பக்கத்துல ஏதோ ஒரு கம்பு ஏதோ ஒன்று இருக்கு, லைட் அடிச்சு இப்படி படிச்சு பார்த்தா கயறு. கயறு தானா? கயறு தான் நான் பாம்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் நடுக்கம் போகலையே உடம்புல, நடுக்கம் போகல, ஆனாலும் இது கயறு தானே. கயிற்றை நான் பாம்பாக கற்பனை செய்து கொண்டேன். ஏன் செய்து கொண்டேன்னு கேட்கக்கூடாது. ஏன் என்ற கேள்விக்கு பதில் கிடையாது. ஏன் என்ற கேள்விக்கு மாயை என்பது மட்டும்தான் பதில். மாயைனா என்ன அப்படின்னா, பதில் சொல்ல முடியாதது, விளக்க முடியாததற்கு தான் மாயைனே பெயர். எப்படி கயிற்றில நம்ம ஒரு நிமிஷம் பாம்பை கற்பித்தோமோ, அதே மாதிரி மெய்ப்பொருள்னு நான் சொல்றேனே, தூய இருப்பு, பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், தூய உணர்வு, கான்சியஸ்னஸ், தூய இன்பம், ஆனந்தம், அதன் மீது மாயையினால இந்த உலகங்கள், உயிர்கள், அப்புறம் வந்து உயிருக்கு உயிரான இறைவன், நம்ம ஒரு வடிவ கடவுளா சொல்றோமே, அந்த வடிவங்கள் எல்லாமே இதன் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்ற சூப்பர் இம்போசிஷன், அத்தியாசம் என்று சொல்வார்கள். அந்த கயிற்றை தான் நம்ம பாம்பா பார்த்தோம். வேற ஏதோ பாலை போய் நம்ம பாம்பா பார்க்கல, கயிறை தான் நம்ம பாம்பா பார்த்தோம். அது மேல கற்பிச்சோம். இல்லாத ஒரு பாம்பை அதன் மீது நாம் கற்பித்தோம். அதை போல இல்லாத உலகங்கள், இல்லாத வாழ்க்கை, இல்லாத மனிதர்கள் எல்லாம் இதன் மீது உண்மையிலே இருப்பது என்ன அப்படின்னு கேட்டா கயறு தான். உண்மையிலே இருப்பது மெய்ப்பொருள் தான். இதை வந்து புரிஞ்சுக்கிறது தான் மருள் நீக்கம். மருள், மருள்னா மயக்கம்னு அர்த்தம், கன்ஃபியூஷன். அதாவது உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் நினைப்பது மருள். இங்க திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மருள் நீங்கி முதல்ல என்ன பண்ணணும், மருள் போகணும். மருள்னு சொன்னா அந்த மயக்கம், எது உண்மை எது பொய்ன்னு தெரியல நமக்கு, அத முதல்ல சரி பண்ணணும். முதல்ல வந்து எது உண்மை, எது எது இருக்கு எது இல்ல, கயிறு தான் இருக்கு பாம்பு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் மருள் நீக்கம், மயக்கத்திலிருந்து விடுபடுதல். இந்த மயக்கம் தான் நம்மள அந்த பாடுபடுத்துது. மோகம், மோகம், மோகம்ங்கிற வார்த்தை சொல்றோமே சாதாரணமா, என்ன மோகம்னா, இந்த உலகம் நமக்கு இன்பம் தரப்போகிறது என்ற மோகம், இவர்கள்லாம் நம்முடையவர்கள் என்ற மோகம், இந்த உடம்பு நான் என்ற மோகம், மயக்கம், இதெல்லாம் என்ன சேர்ந்ததுங்கிற மோகம். ஐயோ நான் நான் வந்து சாக போறேனே, நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழ மாட்டேனா, நான் மறுபடியும் மறுபடியும் பிறக்கணுமா, இந்த உயிர்னு நினைக்கிறதே ஒரு மோகம்தான். தன்னை எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளாகிய தன்னை உடலாகவும் வரையறைக்குட்பட்ட ஒரு உயிராகவும் நினைப்பதுதான் மோகம். நான் கூட நினைப்பேன், இந்த பறவைகள்லாம் அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா சில கடைகள்ல, அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மள பல பேருக்கு. ஏன் இந்த பறவையை கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க, அப்படியே ஃப்ரீயா விடக்கூடாதா, பாவம் இல்லையா? பறவைக்கு வந்து வானமே சொந்தம் இல்லையா, அது அழகா பறக்க வேண்டாமா அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம் இன்னொரு தாட் வரும். நாம மட்டும் என்ன செய்யறோம், இந்த உடம்பு மனசுதான் நான் அப்படிங்கிற சிறைக்குள்ளதானே நம்ம இருக்கோம். இதுதான் நான் நினைச்சிட்டோம்ல, அதனாலதான் யாராவது குண்டா இருக்கேன்னு சொன்னா அழுக வருது. யாராவது வந்து நம்ம மனசை பத்தி ஏதாவது, உன் மனசன் எப்படி இருக்கு, மனசோடும் புத்தியோடும் இதுதான் நான், இதுதான் நான் ரொம்ப நினைச்சிட்டோம்ல. நான்கிறது நான் மனம் அல்ல, நான் உடல் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் தூய ஆன்மா அப்படிங்கிறது புரிஞ்சா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது புரிஞ்சாலும் வந்து அது ஆழ் மனதிற்கு கொண்டு செல்வதற்கு எவ்வளவு வேலை பார்க்கணும், தியானம் செய்யணும், எல்லாம் சொல்ல போறார் திருவள்ளுவர். ஆக இங்க முதல்ல என்னன்னா மருள் நீக்கம், மருள்ல இருந்து விடுபடணும், மோகத்திலிருந்து விடுபட்டு மாசறு காட்சி அவருக்கு. மாசறு காட்சி, மாசறு காட்சி அப்படிங்கிறது ஒரு அருமையான வார்த்தை. மாசறுனா குற்றமில்லாத அறிவு பார்வை. என்ன குற்றம்னா, நம்மளுடைய புத்தியில 3 விதமான குற்றங்கள் சொல்லுவாங்க. அறியாமை, ஐயம், திரிபுன்னு சொல்லுவாங்க. அறியாமைன்னு சொன்னா இக்னரன்ஸ், தெரியல. ஏன்னா அந்த இடத்துல வந்து கயிறு தெரியல, பாம்பு தான் தெரியுது இல்லையா, அதுக்கு வந்து அறியாமைன்னு பேரு. நம்ம புத்தியில அறியாமை இருக்கு, அறிவு இல்ல, அறியாமை இருக்கிறது. அப்படியே அறிவு வந்தாலும் அது நிறைய சந்தேகத்துடன் கூடியதாக இருக்கிறது. அறியாமை, ஐயம், அப்புறம் திரிபு, தப்பா புரிஞ்சுக்கிறது, விபரீத பாவனான்னு சொல்லுவாங்க.
தவறாக புரிந்து கொள்ளுதல். ரொம்ப பழகிடுச்சு இல்லையா? ரொம்ப நாள் வந்து என்ன உடம்பாவே நினைச்சு 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 அப்படியே பழகிடுச்சு. யாராவது நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா டக்குன்னு திருப்பி தான் பாக்குறோம். அதெல்லாம் விவகாரத்துல நம்ம சாதாரண உலகத்துல எல்லார் மாதிரியும் நடந்துக்கிறோம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா உண்மையிலே நான் என்ற சொல்லுக்கு பொருள் தூய ஆன்மா, பரம்பொருள். எனக்கு மரணமே கிடையாது. ஏன்னா நான் பிறக்கவே இல்லை. இந்த ஞானத்தில் இளைத்திருப்பதை பற்றி திருவள்ளுவர் பேசுகிறார். தான் மாசறு காட்சி. மாசறு காட்சினா நான் தூய உணர்வு, நான் தூய ஆன்மா. நான் மட்டும் இல்ல, நீங்களும். இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற அனைத்தும் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே அப்படின்னு தாய்மானவர் பாடினாரே, அந்த ஆன்மா. அதை பாக்குறதா அது அது புரிஞ்சுக்கிறது. பாக்குறதுன்னா இந்த கண்ணால பாக்குறது இல்ல. மாசறு காட்சி. காட்சின்னு சொன்னா கூட இது அறிவு பார்வை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தாதான் சமதர்சனம் என்பது வரும். கீதையில பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம் கீதையில சொல்லப்பட்டு இருக்கிற உபதேசம் என்னன்னா, எல்லாரையும் சமமா பாக்குறது. மனசால வந்து எல்லோரையும் தன்னை போல கருதுறது. ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க, தன்னை போல் பிறனை நினை. எப்படி நினைக்க முடியும் அப்படின்னா, நானும் நீயும் வேற வேற இல்லப்பா, நானும் நீயும் உண்மையிலே ஒண்ணுதான். அந்த திருஷ்டியில கீதையில ரொம்ப அழகா வரும். ஒரு நல்ல வேதம் படித்த ஒரு அந்தணர், பசுமாடு, நாயை சமைச்சு சாப்பிடுறவன் எல்லாருக்குள்ளயும் இதே ஒரே பரம்பொருள் இருப்பதை ஞானி காண்கிறான் அப்படின்னு சொல்வார். அதான் மாசறு காட்சி. இந்த மாசறு காட்சி வந்ததுன்னு சொன்னா முதல்ல என்ன, மருள் நீங்கணும். தப்பு சரி, அதாவது எது உண்மை எது பொய்ங்கிறத நன்றாக ஆராய்ச்சி செய்து கயிறு தான் இருக்கு, பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் மருள் நீக்கம். அதுக்கப்புறம் மாசறு காட்சி, பயம் போயிடுது இல்லையா? பயம் இல்லை இப்போ. நல்ல தெளிவா கயறு தானே அப்படி சொல்லி தாண்டி போகிறோம். மாசறு காட்சி. எல்லாவற்றிலும் சமமான அந்த பரம்பொருளை தரிசனம் செய்கிறோம். நம்மால் இயன்ற சேவைகளை செய்கிறோம். இந்த உலகத்துல ஆனந்தமா வாழறோம். குறைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சுவாமிஜி சொல்றார், குறை என்பது மாய கற்பனை, இருப்பது நிறைவு மட்டுமே. நான் சொல்லல, உபனிஷதங்கள் முழங்குகின்றன. பூர்ணம் அதக பூர்ணமிதம். அங்கு அது பூரணம், இது பூரணம், எல்லாம் பூரணம். பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்த பிறகு பூரணமே எஞ்சி இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்கிறது. குறை எங்கப்பா இருக்கு? குறை என்பது மாய கற்பனை, இருப்பது நிறைவே. அந்த நிறைவா எல்லாரையும் பார்க்க கத்துக்கோயே அப்படின்னு சொல்கிறது. மாசறு காட்சி அது கிடைச்சதுன்னா இருள் நீங்கி. இருள்னு சொன்னா துன்பம். வாழ்க்கையில எங்க இருக்கு துன்பம்? துன்பமே இயற்கை எனும் சொல்லை மறந்துடுவோம் பாரதியார். பாருங்க, அவர் பாரதியார் வாழ்க்கையில கஷ்டப்பட்ட மாதிரி யாராவது பட்டிருக்காங்களா? சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருக்காங்க. அவ்வளவு இது. ஆனா மனசு பாருங்க, ஞான திருஷ்டி, அந்த ஞான நிலையில நிலைச்சிருந்ததுனால துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்திடுவோம். இன்பம் தான் இருக்கு, இருக்கிறது இன்பம் தான். துன்பம் என்பது மாய கற்பனை. ஏன்னா நீ உன்னை உடலாகவும் மனதாகவும் நினைக்கும் வரைக்கும் தான் துன்பம். அது வரைக்கும் தான் பிறவி துன்பம். எல்லா துன்பங்களும் துன்பமே கிடையாது. இருள் நீக்கம் என்பது துன்பம் நீங்குதலை குறிக்கிறது. அப்புறம் என்னன்னா, இன்பம் பயக்கும் ஒப்புயர்வற்ற பேரின்பம் அமையும். என்ன குரல்! சுவாமிஜிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹிருதயத்துக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு குரல் இது. இது வந்து உபநிஷதங்களின் சாரம்னு சொல்லலாம். பகவத்கீதை எங்கெங்க வந்து ஞான விஷயங்கள் மெய்யறிவை பத்தி சொல்லியிருக்கோ அங்கெல்லாம் தவறாம சுவாமிஜி கோட் பண்ணக்கூடிய, மேற்கோள் காட்டக்கூடிய அற்புதமான ஒரு குரல். தியானமே பண்ணலாம். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவருக்கு. எப்படி படிக்கணும்? மருள் நீங்கி. மருள்னு சொன்னா உண்மை எது பொய் எது என்று ஆராய்ந்து தெரிந்து கொண்டு மயக்கத்திலிருந்து நீங்கி, பரம்பொருள் ஒன்றே இருக்கிறது, உலகம் என்பது மாயத் தோற்றமே அப்படின்னு புரிந்து கொண்டு மருள் நீங்கி மாசறு காட்சியவருக்கு. அதுல வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல, தப்பாலாம் புரிஞ்சுக்கல. கிளாரிட்டி, அறிவிலே தெளிவும்பார் பாரதியார். தெளிந்த அறிவு. இந்த சந்தேகத்தோட கூடின அறிவு பெருசா நமக்கு பயன்படாது. சந்தேகமே நம்ம வந்து வாழ்க்கையில இருக்கக்கூடாது. சந்தேகம் இத்தோட இருக்கிறது தப்பு இல்ல, சந்தேகத்தை நீக்கி கொள்ளாமல் இருப்பதுதான் தவறுன்னு சொல்வார் குருநாதர். நம்மளுடைய சனாதன தர்மத்துல ரிஷிகள்லாம் எவ்வளவு கருணையோட நீங்க என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம். கடவுள் இருக்காரா இல்லையா? மற்ற சில மதத்தெல்லாம் கேட்டா தலையை சீவிடுவான். இங்க அப்படி இல்லை, என்ன கேள்வி வேணா கேட்கலாம். ஆனா கேட்டு பதிலை தெரிந்து கொண்டு தெளிவு பெறுவாய். அதான் ரொம்ப முக்கியம். ஐயத்தை நீக்கிக் கொள்ள முடியும். பாசிபிலிட்டி இஸ் தேர். அதனாலதான் உபநிஷதங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா குரு சிஷ்ய சம்வாத ரூபமாக, உரையாடலாக அமைஞ்சிருக்கும். நிறைய சீடன் கேள்வி கேட்பான், குரு பதில் சொல்வார். அப்படிதான் கீதையும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. இது வந்து என்னன்னா, நம்ம புத்தி வந்து சமாதானம் அடையாது. புத்தி வந்து அடங்கணும் இல்லையா? நீங்க வந்து ஒரு புத்தி பூர்வமா ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னு சொன்னா 4+4 எவ்வளவு அப்படின்னா, இல்ல 9 வச்சுக்கோங்க, நான் 9 வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். ஆனா உங்க புத்தி சும்மா இருக்கு, இல்ல 8 தானே ஒரு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்ல. வந்து நான் 9 சொன்னேன்னா லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி 9 சொல்லணும் உங்களுக்கு நான், இல்லைன்னா புத்தி அமைதி அடையாது.
இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லாஜிக்கல். நம்ம சாஸ்திரத்துல படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெறும் கற்பனையோ பாவனையோ அல்ல, உண்மையான உண்மை. இந்த உண்மையை லாஜிக்கலா யுக்தி பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து. ஏன்னா நம்ம வந்து, நீங்க வந்து ஒரு கலர் பாக்குறீங்க, இது ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து இல்ல இல்ல எங்க ஊர்ல இதை பச்சைன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உலகம் முழுக்க இது ஆரஞ்சு கலர்னு தான் சொல்றாங்க. இல்ல நீ பச்சையா பாரு. நான் எப்படி பச்சை இல்லாதது எப்படி இருக்கிறதா பார்க்க முடியும்? இந்த இடத்துல நம்பிக்கைக்கும் அறிவுக்குமான ஒரு போராட்டம் இருக்கு பாத்தீங்களா? ஆரம்பத்துல நம்பலாம். குரு சொல்றது வந்து பொய் இல்லை, இந்த சாஸ்திரங்கள்லாம் பொய் இல்லை, எனக்கு புரியாட்டாலும் இது வந்து உண்மைன்னு ஆரம்பத்துல நம்பலாம். ஆனா நம்பிக்கையோடயே வாழ முடியுமா? நம்பிக்கை அறிவாக மாறினால்தான் பிரயோஜனம். கன்விக்ஷன். எனக்கு புரியல, முதல்ல நம்புனேன், அப்புறம் இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு பேரு நம்பிக்கை அல்ல, அறிவு. அப்படி அறிவாக மாறுறதுதான் மாசரு காட்சி, ஒரு கிளாரிட்டி. அதுக்கப்புறம் யாரும் அசைக்க முடியாது. நம்முடைய கன்விக்ஷன் அப்படி இருக்கும் அதுல. எனக்கே விஷயம் புரிகிறது, தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது. அதுதான் தெளிந்த அறிவு பார்வை, சமதர்சனம். அந்த இதுல இருக்கும் பொழுது மாசரு காட்சி அவருக்கு இருள் நீங்கி. அதுக்கப்புறம் வாழ்க்கையில இருள்னா என்ன? எந்த விதமான துன்பம், வாழற காலத்திலயும் துன்பம் இல்ல, அதுக்கப்புறம் அவனுக்கு பிறவியும் இல்ல, அவன் பிறந்தாலும் அதை பத்தி அவன் கவலைப்பட போறது இல்ல. ஏன்னா அவன் வந்து உண்மையிலே வாழும் பொழுதும் தான் இல்லாதவனாகவே அவன் கருதி கொள்கிறான். செத்தாரை போல திரியினாரே, அது மாதிரி. அதனாலதான் தன்னலம் இல்லாமல் மகான்கள்லாம் தங்களையே கொடுத்துக்கிறார்கள். அப்படி வந்து சேவை செய்யறாங்க, அப்படி வந்து நாட்டுக்காக எல்லாம் பண்றாங்க. அப்படின்னா மகாத்மாக்கள் எப்படி இருக்காங்கன்னா, இந்த நான் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் அப்படின்னாரு இல்லையா? இந்த உடம்பு தான் நானு, இதெல்லாம் என்னோடது அப்படிங்கிற அந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டதுனால துன்பமே கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் லிவிங் இன் த பிரசன்ட். ஹாப்பியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. துன்பத்தின் சுவடு கூட அவங்க கிட்ட இருக்காது. அதனாலதான் பெரிய ஆச்சாரியர்கள், சுவாமி ரங்கநாதானந்த மகாராஜன் ராமகிருஷ்ண மடத்துல சங்க குருவா இருந்தாரு. இந்த சுவாமி எல்லாம் யார்கிட்டயும் எப்படி இருக்கேன்னு கேட்டா ஏதோ இருக்கேன் அப்படிலாம் சொல்ற பதில்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நல்லா இருக்கேன், குருதேவர் நல்லா வச்சிருக்காரு. நம்ம சொல்லி சொல்லி பழகணும். வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த ஃபர்ஸ்ட் அடிப்படையாவே பார்த்தா ஒரு பாசிட்டிவ் திங்கிங், எல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த உண்மை புரிந்த பிறகு இதுக்கு மேல என்ன கஷ்டம் என்னங்கிறது வித்தின் கோட் இன்வெர்டட் காமர்ஸ், என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன வந்தாலும் இதெல்லாம் இந்த உலகத்துல இயற்கை தான். என்ன மேக்சிமம் என்ன ஆயிடும், இந்த உடம்பு செத்து போகும், இந்த சுத்தி இருக்கிற 4 பேர் செத்து போவாங்க, அவ்வளவுதானே. இது நடக்காத விஷயமா? இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கு ஒரு நாள் நடக்கதான் போகுது. பயந்து 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 வாழறது என்ன அடிமை வாழ்க்கை? இத பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்க முடியுமா? ஒரு வியாதியே வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? மருந்து சாப்பிடணும். மருந்து சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்னன்னு பார்க்கணுமே தவிர, அதை பத்தி கவலைப்படுறது, புலம்புறது, சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையை டார்ச்சர் பண்றது, நம்ம கஷ்டப்படுறதை விட ரொம்ப அதிகமா அடுத்தவங்கள டார்ச்சர் பண்றோம். நம்மளையும் அறியாம நம்ம மேல அன்போட இருக்கிற மக்களுடைய நேரத்தை தின்கிறோம். கவலைப்பட்டு புலம்பி. இந்த ஞானத்தோட அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம நிஜமாவே மெய் உணர்தல் பண்ணிட்டு இருக்கோம், மெய் உணர்ந்திருக்கோம்னு சொன்னா யாரையும் டார்ச்சர் பண்ண மாட்டோம், நம்மளையும் நம்ம டார்ச்சர் பண்ணிக்க மாட்டோம். ஆனந்தமாக இருப்போம், பிறருக்கும் ஆனந்தத்தை வழங்குவோம், சியர்ஃபுல்லா இருப்போம், ஸ்மைலிங்கா இருப்போம். அதாவது சோகமா இருக்கிறதுக்கு காரணமே கிடையாது. மலர்ச்சியோட இருப்போம், சந்தோஷமா இருப்போம். நம்மளை பார்த்தாலே எல்லாருக்கும் வந்து அவ்வளவு பிடிக்கும், அப்படி இருப்போம். மகான்கள் அப்படிதான் இருந்திருக்காங்க, இருக்காங்க இன்னமும். அவங்கள பார்த்தாலே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அதனாலதான் சுவாமிக்கெல்லாம் பேரு வந்து ஆனந்தா ஆனந்தான்னு வைக்கிறாங்க. துக்கம்னு எந்த சுவாமிக்கா பேரு வச்சிருக்காங்களோ? ஆனந்தம் தான் நம்ம ஸ்வரூபம், அதனால வச்சிருக்காங்க. ஆக இருள் நீங்கி, இந்த இருள்னா என்ன, இந்த துன்பம் எல்லாம் நீங்கிடுச்சுன்னு சொன்னா இது புரிஞ்சுட்ட அந்த கணமே, இதுக்குதான் ஜீவன் முக்தின்னு பேரு. ஜீவன் முக்தின்னு அதை செத்து போனப்புறம் அடையறது இல்ல. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த உலக வாழ்க்கை உண்மையல்ல என்று எவன் புரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் தர்மமாக தான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் உற்சாகத்துடன் செய்கிறானோ, எவன் இந்த பேருண்மையை புரிந்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் ஜீவன்னு முக்த. ஜீவன்னா வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே முக்தன், விடுபட்டவனாக இருக்கிறான். இந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும். ஏன்னா உறவுகள்லாம் இந்த உடல் மனசை பொறுத்து தானே. இதை வச்சுதானே உறவுலாம். நான் உடம்பு மனசுங்கிற ஐடென்டிட்டியை விட்டு விட்டேன், இந்த லோயர் ஐடென்டிட்டியை விட்டுட்டு ஐ, கேபிட்டல் ஐன்னு சொல்லுவார் சுவாமிஜி, அந்த தூய உணர்வு தான் நான் என்பதில் இருக்கும்போது எல்லாரும் எனக்குள்ள அடக்கம். அந்த நான் ஸ்மாலையும் அந்த கேபிட்டல் ஐக்குள்ள அடக்கம். அந்த மெய்யுணர்வு நமக்கு வரணும். அந்த மெய்யுணர்வு வந்ததுன்னா இன்பம் தான், துன்பத்தின் சுவடு கூட அங்க கிடையாது. இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்ம எவ்வளவு யோசிச்சாலும் இந்த சாஸ்திரம் கொடுக்கின்ற ரிலீஃப் இருக்குல்ல. நம்ம உலகத்துல எத்தனையோ பேர் நமக்கு வந்து ஜோசியம் சொல்லலாம், பரிகாரம் சொல்லலாம், பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லலாம், ஆறுதல் சொல்லலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாம். என்ன கொடுத்தாலும் அதெல்லாம் வெறும் வார்த்தைகள், ஏதோ ஒரு செயல்கள், அதுக்கெல்லாம் லிமிட்டேஷன் இருக்கு.
ஆனா இந்த வேதாந்த சாஸ்திரம் கொடுக்கின்ற ஒரு அல்டிமேட் சொல்யூஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த உலகத்தின் வாழ்க்கையை பற்றிய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து நாம உண்மையிலே யாருங்கிறத காமிச்சு கொடுத்து இந்த உண்மை தெரிந்த பிறகு வரக்கூடிய இன்பம்ங்கிறது ரொம்ப நிலையானது. இது வந்து சஸ்டெயின்டா ஜீவன்னு முக்தகன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவன் அலட்டி கொள்ள மாட்டான். அவன் வந்து பயந்து நடுங்க மாட்டான், அச்சப்பட மாட்டான், நல்லா வேலை பார்ப்பான், எல்லாரோடையும் சேர்ந்து அருமையா காரியம் பண்ணுவான். ஆனா வாழ்க்கையில் எதுவும் அவனை அச்சுறுத்தாது, யாருடைய வார்த்தைகளும் அவனை பாதிக்காது. அவன் இன்பம் வந்தால் துள்ள மாட்டான், துன்பம் வந்தால் துடிக்க மாட்டான், சமநிலையில் ஆனந்தமாக அவனோட வாழ்க்கையை நடத்துவான், எதனோடும் ஒட்டி கொள்ள மாட்டான். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஜீவன்னு முக்தக, அப்படி முக்தனாக விடுபட்டவனாக இருக்கிறான். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுபட்டவன். இது மாதிரி ஒருத்தர் வீட்டிலேயே இருக்கலாம், சன்னியாசி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. சன்னியாசியானா ரொம்ப நல்லது. துறவரம் ஏற்க முடியாவிட்டாலும் துறவு மனப்பான்மையுடன் வீட்டில் இல்லறத்தில் ஒரு கணவனோ மனைவியோ, அதனாலதான் வந்து கைவல்லின வனிதத்துல சொல்லப்படும், இந்த ஞானிகள்லாம் வாணிபம் செய்யணும் செய்வர், மா தவம் செய்யணும் செய்வர். பெரிய பிசினஸ் மேனா கூட இருப்பார், நம்ம பார்த்தா தெரியாது. ஆனா ஆழமான மனசுல இந்த ஞானம் உட்கார்ந்துருக்கும். எத்தனை கோடி லாஸ் ஆனாலும் சில பேர் அசவே மாட்டாங்க, அதை பத்தி பெருசா அலட்டிக்க மாட்டாங்க, அடுத்தது என்னன்னு பார்ப்பாங்க. அந்த அந்த ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வரும்னா இந்த ஞானத்திலிருந்து வரும். எப்பேற்பட்ட சாஸ்திரம் இது! வந்து பாரத தேசத்தின் கொடை அல்லவா இந்த இந்த சனாதன தர்மத்துடைய கொடை இது வந்து. ஆக இன்பம் பயக்கும், ஒப்புயர்வற்ற பேரின்பமானது அமையும். ஆக இந்த குறள்ல நம்ம பார்த்தது வந்து மெய்யுணர்தலின் பயன். மெய் அறிவை பெற்றால் என்ன பயன் கிடைக்கும் என்பது சொல்லப்பட்டது. அடுத்த குறள் பார்க்கலாம். ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. ஞான யோகம் என்று சொல்கிறோம். இந்த வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு வந்து ஞான யோகம் என்று பெயர். ஞான யோகத்துல 3 அம்சங்கள் இருக்கின்றன. நான் முதல் இதுலயே சொன்னேன், ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணம் என்று சொன்னால் குருமுகமாக சாஸ்திரங்களை கேட்டல், கேட்கணும். லிசனிங், நாட் ஜஸ்ட் ஹியரிங். என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நன்றாக மனச வச்சு கேட்கறது. ஃபர்ஸ்ட் வந்து ஜட்ஜ் பண்ணாம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டு உள்வாங்கறதுக்கு பேரு ஸ்ரவணம். ஸ்ரவணம்ங்கிறது ஏதோ ஒரு தடவை நடக்கிறது இல்ல. சில பேர் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்நாளின் இறுதி வரை நம்ம ஸ்ரவணம் பண்ணி கொண்டே இருக்கலாம். இந்த வேதாந்த சாஸ்திரத்துல நமக்கு இன்னும் கிளாரிட்டி டு கிளாரிட்டி இன்னும் நன்றாக தெளிவாக விளங்கும். அதனாலதான் நிறைய உபனிஷதங்கள். என்னத்தை படிக்கணும்னு கேட்டா உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, இது 3 தான் ரொம்ப முக்கியமான நூல்களா சொல்லுவாங்க. 10 உபனிஷதங்கள் இருக்கு. இது எதுவுமே நம்மளா ஒரு புக்கை வாங்கி படிக்கிற விஷயம் இல்ல, குரு முகமாக கற்க வேண்டும். ஒரு குரு கிட்ட போய் படிக்கணும். வாரம் ஒரு கிளாஸோ தினம் 2 கிளாஸோ எப்படியோ நமக்கு எவ்வளவு சீரியஸா இருக்குமோ. சில பேர் கோர்ஸ்லயே சேர்ந்து படிப்பாங்க, 4 வருஷ கோர்ஸ்ல படிப்பாங்க. எப்படியோ இந்த பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், அதுக்கப்புறம் வந்து உபநிஷதங்கள். எல்லாம் சம்ஸ்கிருதத்துல தான் இருக்கா, தமிழ்ல படிக்க முடியாது? தாராளமா படிக்கலாம். கைவல்ய நவநீதம் என்ற அற்புதமான ஒரு வேதாந்த நூல் இருக்கு. தமிழ்லயும் இதெல்லாம் அருமையான விளக்கங்கள் இதுக்கெல்லாம் இருக்கு. நம்ம ரொம்ப அந்த மொழி இதுக்குள்ள மாட்டிக்க கூடாது. நமக்கு வந்து எல்லாமே மொழிதான். சம்ஸ்கிருதம் என்பது ஒரு மொழி, தமிழ் என்பது ஒரு மொழி. அந்த காலத்துல பெரியவர்களுக்கு எல்லாம் எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. இந்த மொழிதான் புஸ்தி, இந்த மொழி மட்டம்ன்ற எண்ணம்லாம் இல்ல. ஏதோ ஒரு மொழியில உனக்கு புரிஞ்சா சரி என்ற ஒரு என்ன புரிதலோடு தான் அவங்க வந்து எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. ஆக என்ன புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஸ்ரவணம் பண்ணணும். குருமுகமாக தொடர்ச்சியாக, சும்மா ஒரு கிளாஸ் போயிட்டு 9 கிளாஸ் லீவ் எல்லாம் போடக்கூடாது. இப்ப தத்துவபோதம் அப்படின்னு ஒண்ணு எடுத்து படிச்சோம்னா தொடர்ந்து படிக்கணும். வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள முதல்ல என்ன நூல் படிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. தத்துவபோதம்னு ஒரு அருமையான நூல் இருக்கு. யூடியூப் எல்லாம் கூட இருக்கும். நீங்க யாராவது ஒரு ஆச்சாரியா கிட்ட படிக்கணும். யாராவது சீரியஸா படிக்கிறவங்க இருந்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியர் கிட்ட தொடர்ச்சியா படிக்கணும். மாத்தி 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 இதே எல்லா இடத்துலயும் கேட்கக்கூடாது. கொஞ்ச நாள் ஒரு செடி வளர்ற வரைக்கும் எப்படி சுத்தி நம்ம வேலி போட்டு வச்சிருக்கோமோ அது மாதிரி நம்முடைய மனசுல இந்த ஞான பயிர் வளர்வதற்கு நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு குரு கிட்ட படிக்கணும். அதனால முடிஞ்சா அந்த ஸ்லோகத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணலாம். மனப்பாடம் பண்ணி அதோட பொருள்லாம் நன்றாக மனசுல வச்சுட்டு அதுக்கப்புறம் பகவத்கீதை, அதுக்கப்புறம் உபனிஷதங்கள், அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம், இப்படிதான் படிப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டெப். இன்னொன்னு என்னன்னா மனனம். முதல்ல சொன்னது ஸ்ரவணம், கேட்டல். அடுத்தது மனனம்னு சொன்னா கான்டம்ப்ளேஷன். கேட்டதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குறோம். மனசுல நிறைய சந்தேகம் வரும், நிறைய வரும். நம்ம சந்தேகம் வராட்டி கூட குருவே நிறைய சந்தேகத்தை எழுப்பி எழுப்பி நமக்கு வந்து தெளிவுபடுத்துவார்.
நமக்கு வர சந்தேகத்தெல்லாம் அந்த குரு கிட்ட நம்ம போய் கேட்கணும். அதனாலதான் உயிரோட இருக்கிற குரு கிட்ட படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கனவுல வந்து சொன்னார். அதாவது பல மகாத்மாக்கள் நம்ம நாட்டுல இருக்கும். காஞ்சி மகா பெரியவர் இருக்கார், ரமண மகர்ஷி இருக்கார், பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்காங்கன்னா எல்லாரோட இன்ஸ்பிரேஷன் ஆசீர்வாதம் நமக்கு என்றைக்கும் இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா படிக்கும் பொழுது ஒரு குருமுகமாக படிச்சாதான் நமக்கு வந்து இந்த சந்தேகத்துக்கெல்லாம் உடனடியாக நம்ம வந்து தெளிவு பெற முடியும். ஏன்னா நம்மளுடைய மனசுல வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறது நம்ம பேசினாதான் புரியும் குருவுக்கு வந்து. ஆக குரு வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத நம்முடைய சிந்தனையை சரி செய்வார். இந்த ப்ராசஸ் நடக்கும். இதுக்கு மனனம்னு பேரு. இந்த மனனத்தை பத்தி தான் இப்ப நம்ம படிச்ச குறள் சொல்ல போகிறது. மூன்றாவது என்னது அப்படின்னு கேட்டா நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்று சொன்னால் ஆத்ம தியானம். இப்ப சாஸ்திரம் சொல்லிவிட்டது நீதான் மெய்ப்பொருள் அப்படின்னு. இல்லையே, நான் என்ன வந்து சோன் சோதனை நினைச்சிட்டு இருக்கேன். இந்த 80 கிலோ இந்த பர்சனா தானே நினைச்சிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா இதா தானே நினைச்சிட்டு இருக்கேன். என்னதான் அறிவுபூர்வமா விஷயம் புத்திக்கு புரிஞ்சாலும் ஆழமான மனசுக்கு அதை கொண்டு போகணும் இல்லையா? சப்கான்சியஸ் மைண்ட் அதை டச் பண்ணணும். இல்லாட்டி இந்த ஞானம் பிரயோஜனம் கொடுக்காது. அகாடமிக் நாலேஜா வெறும் எண்ணெயும் தண்ணியுமா தனியா நின்றுட்டு இருக்கும். அப்படி இல்லாம உண்மையிலே இந்த ஞானம் எனக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன பண்ணணும்னா ஆத்ம தியானம் செய்ய, நான் தான் ஆத்மா அப்படின்னு தியானம் பண்ணணும். நிதித்தியாசனம் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். இந்த இடத்துல குரு உதவ முடியாது. நம்மளே தான் உட்காந்து தியானம் பண்ணணும். ஏன்னா பழக்கம் இருக்கு இல்லையா? வாசனா பழக்கம்னா இப்ப நம்ம வீட்டுல சொல்லியிருக்காங்க இந்த வாஷ் பேசின்ல தண்ணி வராது, ரிப்பேர் 2-3 நாளைக்கு ஆகும், ரிப்பேரா இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு நல்லா தெரியும் தண்ணி வராதுன்னு. ஆனாலும் தட்டை எடுத்துட்டு அங்கதான் போவோம். ச்சே, ஏன்னா 20 வருஷமா அந்த பைப்புல தான் கையலம்பிருக்கும். அதனால தெரிஞ்சு போறோம்ல, ஏன் போறோம்? ஏன்னா பழக்கம். அது மாதிரி நான் என்ன உடம்பாவும் மனசாவும் நினைச்சு 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 பழகிருக்கேன். இந்த பழக்கத்தை மாற்றுவதற்கு நான் என்ன பண்ணணும்? நான் தூய ஆன்மா, நான் எங்கும் நிறைந்த பரம்பொருள்ங்கிறதை ஆழமான மனசுல தியானம் பண்ணணும். அந்த பயிற்சிக்கு நிதித்தியாசனம் என்று பெயர். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்று சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த குறள்ல என்ன சொல்றாருன்னா ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு. மனனம் பண்ணணும். குரு கிட்ட போய் கேள்வி எல்லாம் கேட்கணும். குருநாதா, இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு வந்து மனசுல இப்படி தோணுது, இது இப்படி புரிஞ்சுக்கணுமா? மாயைனா என்ன? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க பாத்தீங்கன்னா கைவல்ய நவநீதம் என்ற அற்புதமான நூல் கேள்வி பதிலாவே வரும். ஒன்னொன்னா வந்து அவன் கேட்பான், அடுத்தது பதில் சொல்ல, அந்த பதில்ல இருந்து அடுத்த கேள்வி, இப்படி கிட்டத்தட்ட வந்து 290 70 பாட்டுக்கு மேல இருக்கு. அதுல வந்து அற்புதமான நூல், தமிழ்ல ஈடு இணையற்ற வேதாந்த நூல். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு. ஐயத்தின்னா என்ன? சந்தேகத்திலிருந்து எப்படி தத்துவ சாஸ்திரங்களை முறையாக கேட்டு நீங்கினா சந்தேகத்திலிருந்து விடுபட்டு தெளிந்தார்க்கு, தெளிந்த அறிவு பார்வை உடையவர்களுக்கு. ஏன்னா அந்த சந்தேகத்தோடயே வாழும்போது ஒரு நிம்மதியா இருக்க முடியாது. நம்ம இந்த சந்தேகம் தீர்ந்தாதான் அப்பாடா. ஏன்னா நம்மளோட இன்டெலெக்சுவல் அரிப்பு அப்பதான் நீங்கும். இல்லாட்டி இந்த quest விடவே விடாது. என்னதான் குரு சொல்லியிருக்காரு ஸ்ரத்தையோட இருக்கேன், ஸ்ரத்தை எவ்வளவு தூரம் தாங்கும்? குரு சொல்லியிருக்கார் ஸ்ரத்தையெல்லாம் இருக்கணும். இப்பதான் சொன்னேன், நம்பிக்கை அறிவாக மாற வேண்டும். எனக்கு அது கன்வின்சிங்கா இருக்கணும். இன்டெலெக்சுவலி கன்வின்சிங்கா இருக்கணும். நான் சொல்ற விஷயம் லாஜிக்கலா இருக்கணும், யுக்தி பூர்வமா இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி நம்புன்னா நம்ப முடியாது. இப்ப பல விஷயங்களை நம்ம நம்பதான் செய்யறோம். இப்ப வேதம் சொல்கிறது சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. யாரும் பார்க்கல சொர்க்கம் நரகத்தை. ஆனாலும் வேதம் சொல்கிறது நம்புறோம். ஆனா இந்த வேதாந்த விஷயத்துல அப்படி அல்ல. என்ன விஷயத்த சொல்கிறதோ அதை மிக லாஜிக்கலாக நமக்கு வந்து புரிய வைத்து விடுகிறது. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு என்ன பயன்னா வையத்தின் வானம் நனியது உடைத்து. வையத்தின்னா இந்த மண்ணுலகத்திலேயே, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்திலேயே வானம், வானம்னு சொன்னா ஸ்கைன்னு அர்த்தம் இல்ல. இந்த இடத்துல வீடு பேரு, அமைதியான ஆனந்தம், வீடு பேரு. அது வந்து நனியது உடைத்துனா ரொம்ப பக்கத்துல இருக்கான், அப்படியே கை தொடர தூரத்துல இருக்கு. அவங்க இனிமே எப்ப அடைவேனோ தெரியல. அமைதியான ஆனந்த மோட்சம் இன்னும் எப்ப அடைவேனோ, கைலாசத்துக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போகணும், இல்ல எல்லாம் இங்கேயே இப்பொழுது, ஹியர் அண்ட் நவ். அந்த சந்தேகம் தெளிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அந்த ரிலீஃப், அந்த ரிலீஃப் வந்து சொற்களால் விளக்க முடியாத ரிலீஃப். அதனாலதான் ஒரு ஒரு சிஷ்யரும் குரு கிட்ட வந்து அப்படியே இன்டெப்டடா ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது இன்டெப்டட்னா நன்றி கடன் வந்து எவ்வளோ பண்ணாலும் தீர்க்க முடியாத நன்றி கடன் நம்ம குருவுக்கு படுவோம். ஏன்னா குரு வந்து நம்முடைய உண்மையை உணர்த்தி விட்டார். நம்மை பற்றிய உண்மை, உலகத்தை பற்றிய உண்மை, கடவுளை பற்றிய உண்மை, எல்லா உண்மையும் உணர்த்தி நமக்கு துன்பமே இல்லை என்ற பேர் உண்மையை நமக்கு சொல்லி, இது வந்து அவர் தன்கிட்ட இருந்தும் நம்மளை வந்து ரிலீஸ் பண்ணிடுவார். அப்படியே அடைச்சு வச்சுக்க மாட்டார். எனக்குதான் சேவை பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் உண்மையான குரு விதிக்க மாட்டார். ஃப்ரீ பண்ணிடுவார். சீடன் குரு சிஷ்யன்கிற ரிலேஷன்ஷிப்ல இருந்தே வந்து அவனை விடுவித்து விடுவார். அப்படி ஒரு மனசு. அப்படிப்பட்ட குருவுக்கு வந்து நம்ம விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம்.
அந்த ஆனந்தம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த ரிலீஃப் குரு கொடுத்த இந்த ரிலீஃப் இருக்கு இல்லையா, இந்த ஒரு அல்டிமேட் சொல்யூஷன். வாழ்க்கையில வந்து இதை விட அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கையில நம்ம அதை அடைஞ்சா பெரிய விஷயம், அமெரிக்காவுக்கு போகணும், ஆப்பிரிக்காவுக்கு போகணும் எல்லாம் சொல்றோம். வாழ்க்கையில வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல சாதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் தான். நேச்சுரல் இன்டெலிஜென்ஸை எவ்வளவு பயன்படுத்தி இருக்கோம் நம்ம. இறைவன் கொடுத்த சிந்திக்கின்ற ஆற்றல், செல்ஃப் திங்கிங் கெப்பாசிட்டி, அதை வைத்துக்கொண்டு நீயும் விடுபட்டவனா இருப்பா, நீயும் துன்பத்திலிருந்து விடுபட்டவனாக இரு, பாச தலைகளிலிருந்து விடுபட்டவனாக இரு. எல்லாருக்கும் வந்து இந்த சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணு, உன்னால இயன்ற சேவைகளை செய். அப்படின்னு தான் சாஸ்திரம் கருணையோடு நமக்கு வழி காட்டுகிறது. எவ்வளவு பெரிய விஷயம் இந்த. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்குன்னா, சந்தேகத்தையும் அவன் நீக்கி கொண்டான், மனனம் செய்து விட்டான்னு சொன்னா, இவனுக்கு வந்து ரொம்ப அருகில இருக்கான், பக்கத்துல இருக்குன்னா இவன் மோட்ச ஸ்வரூபமாக தன்னை உணர்ந்திருக்கிறான். இவனுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. மோட்சம், அமைதியான ஆனந்தம் என்பது இவன் ஸ்வரூபம் தான். நிறைய பேர் அமைதினா என்னங்க, ஆனந்தம்னா என்னங்க பேப்பர்ல எழுதி தாங்க பார்க்கணும். வாழ்க்கை முழுக்க துன்பமயமா இருக்கு, இப்படி துடிச்சிட்டு இருக்கோம், அப்படியே வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும் அப்படின்ற நெருக்கடியில இருக்கும்ல. அது பண நெருக்கடியா இருக்கலாம், உடல்நிலை சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், உலகத்துல எந்த பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம். ஒரு நிமிஷம் இந்த ஞானத்தில் நாம் நிலைத்திருந்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். எதெல்லாம் நம்மளால மாத்தவே முடியாதோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்போம். இதுதான் இயற்கைன்னு அக்செப்ட் பண்ணிப்போம். எதை மாத்த முடியுமோ அதை நன்றாக மாத்துவதற்கு முயற்சி செய்வோம். ஆனா துன்பப்பட மாட்டோம், கஷ்டப்படுத்திக்க நம்மளையும் கஷ்டப்படுத்திக்க மாட்டோம், பிறரையும் கஷ்டப்படுத்தி கொள்ள மாட்டோம். ஆனந்தமாக வாழ முடியும். இந்த ஞானத்துடன் வாழ்கின்ற இல்லறத்தாரும் துறவிகளும் தான் இந்த உலகத்துல மிகச்சிறந்த பங்களிப்பை தர முடியும். தொடர்ந்து இந்த கருத்துக்களை அடுத்த வாரம் சிந்திப்பதற்கு பகவான் திருவள்ளுவரும் சத்குருநாதரும் அனுகிரகம் செய்யட்டும். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதலாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் புலவிடு தனிப்பரம் பொருளே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.